ஒரு ஊரில் தொப்பி வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒவ்வொரு ஊரூராகச் சென்று தொப்பிகளை விற்று வந்தார். அவ்வாறு செல்லும்போது களைப்படைந்து விட்டால், அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு மரத்தின் நிழலில் இளைப்பாறிவிட்டு தனது பயணத்தை மீண்டும் தொடங்குவார். வழக்கம்போல் அவர் ஒரு ஊருக்கு சென்று தொப்பிகளை விற்றுவிட்டு வரும்போது களைப்படைந்து விட்டார். அருகிலிருந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக தொப்பிகள் நிரப்பப்பட்ட தனது கூடையை வைத்துவிட்டு அமர்ந்தார். களைப்பாக இருந்ததால் அயர்ந்து உறங்கிவிட்டார். அவர் உறங்கிக் கொண்டிருந்த மரத்தின் மீது பல குரங்குகள் அமர்ந்திருந்தன. அவை கூடையிலிருந்த தொப்பிகளை பார்த்தன. அங்கே பாருங்கள், அக்கூடையில் உள்ள தொப்பிகள் மிகவும் அழகாக இருக்கின்றன அல்லவா? வாருங்கள், சென்று எடுத்து அணிவோம். உடனே குரங்குகள் மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கூடையிலிருந்த தொப்பிகளை எடுத்து அணிந்து கொண்டு மீண்டும் மரத்தில் ஏறி அமர்ந்தன. தூக்கம் கலைந்து எழுந்த வியாபாரி கூடை காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். எனது கூடையிலிருந்த தொப்பிகள் எங்கே போயின? யார் அவற்றை எடுத்தது? சுற்றும் முற்றும் தேடிப் பார்த்துவிட்டு தற்செயலாக மரத்தை அண்ணார்ந்து பார்த்தார். குரங்குகள் அவரின் தொப்பிகளை அணிந்திருப்பதைக் கண்டார். குரங்குகளே, எனது தொப்பிகளை மரியாதையாக தந்துவிடுங்கள். தரமாட்டோம், தரமாட்டோம். இப்பொழுது நீங்கள் எனது தொப்பிகளை தராவிட்டால் கையில் இருக்கும் கல்லால் அடித்து விடுவேன். நாங்களும் உங்களை கல்லால் அடித்து விடுவோம். இதைக் கேட்டவுடன் அவருக்கு நல்ல யோசனை ஒன்று தோன்றியது. உடனே அவர்தான் அணிந்திருந்த தொப்பியை கழற்றி குரங்குகளை நோக்கி எறிந்தார். இதை பார்த்த குரங்குகள் தாங்கள் அணிந்திருந்த தொப்பிகளையும் கழற்றி அவரை நோக்கி எறிந்தன. பின்னர் தொப்பி வியாபாரி தனது திட்டம் வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ச்சியுடன் அனைத்து தொப்பிகளையும் எடுத்து கூடையில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றார். ஆயுதங்களையும் சினத்தையும் விட புத்திசாலித்தனமே சிறந்தது.